அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜோசனா லைஃப் ஸ்டைல் விலாகில் நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை பக்கோடா தாங்க நாம் இப்போ செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரைக்கீரை பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நாம் இப்போ பார்த்துடலாம். அரைக்கீரை எடுத்துருக்குறேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். ஃபுட் கலர் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம், எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலா பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஆமாங்க, கீரை பொரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா பசங்க எங்கே விரும்பி சாப்பிட்றாங்க. இது போல் நம்ம பக்கோடா போண்டா இது போல் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. எல்லாம் நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இப்போ சூடான ஆயில் 1 குழிக்கரண்டி அளவு நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. இது போல் நம்ம சேர்த்துட்டோன்னா நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்குங்க நமக்கு பக்கோடா. இப்போது பொறுமையாக நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. ஒரேடியாக ஊற்ற வேண்டாம் தண்ணி. தேவையான அளவு தெளிச்சுட்டு அதன் பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். பக்கோடாவுக்கு மாவு நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம பொரித்து எடுத்துடலாம். கடாயில் ஆயில் சேர்த்தாச்சுங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுடலாங்க. நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா வேக விடலாங்க. ஒரு பக்கம் நல்லா சவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகுது பாருங்கள் பக்கோடா. சவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது போலவே எல்லா பக்கோடாவும் நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல ஒரு சுவையான அரைக்கீரை பக்கோடா ரெடி ஆகிருக்குது பாருங்கள். டீ டைம் ஸ்நாக் ரெடி ஆகிருக்குது பாருங்கள். நல்லா ஒரு டீயோடு வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் அப்படி தாங்க டீயோடு வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.